ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ மார்ச்சில் வந்து சந்திர கிரகணம், அப்புறமா சூரிய கிரகணம் 15 டேஸ் டிஃப்ரென்ஸ்லேயே வரப்போகுது. ஸோ சந்திர கிரகணம் நாள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு கூட நான் சொல்ல போகிறேன். மெயினாக சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுதுன்னா மார்ச் 14th ஃப்ரைடே அன்றைக்கி வந்து நிகழப்போகுது. டைமிங்ஸ் வந்து 10:40 காத்தால் ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் வந்து 2:18 முடிய போகுது. இது நம்ம இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து விசிபிள் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா இது காலையில் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேறு பகுதிகள், வேறு தேசத்துக்கு மட்டும்தான் இருக்க போகுது. நம்ம இந்தியா தேசத்துக்கு இது இருக்காது. ஸோ இது வந்து மெயினாக வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் சந்திரகிரகணம்னால வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது சில விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இல்லைன்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணுறது வேண்டாம். அன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆனால் வெளியே போகாமல் நம்ம வந்து டைரெக்டாக சன்னை கூட பார்க்காம அன்றைக்கி நாள் வந்து சூரிய கிரகணம் ஆகட்டும் சந்திர கிரகணம் ஆகட்டும் சந்திரனை இல்லை சூரியனை டைரெக்டாக பார்க்காம ஆறளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. அந்த டைமிங்ஸில் வந்து பூஜை பண்ணாமல் அப்புறமா குளிக்காமல் இருந்தால் கூட நல்லது தான். கிரகணம் விட்ட பிறகு நீங்கள் வந்து பூஜை பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணலாம். குளிக்கிறது வந்து சந்திர கிரகணம் விட்டு தான் நீங்கள் வந்து குளித்து வீடு க்ளீன் பண்ணி பூஜை பண்ணணும். ஸோ இதை கூட மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இதை வந்து மூடநம்பிக்கைன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஃபாலோ பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டேக் கேர்.